ஒரு கிரகமானது ஒரு ராசியில் உச்சத்தில் இருப்பதாக சொன்னாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கும் பொழுது தான் நம்ம 100% உச்சநிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வேண்டும். அதுபோல் ஒரு கிரகம் ஒரு ராசியில் நீச்சத்தில் இருப்பதாக சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி கிட்ட வரும் பொழுது தான் நாம் அது 100% நீச்ச நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வேண்டும். இதைத்தான் அதி உச்சம் அதி நீச்சம் அப்படின்னு அழைக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய அதி உச்சப்பாகை என்ன, அதி நீச்சப்பாகை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியன் மேசத்தில் உச்சம் அடைவார், துலாத்தில் நீச்சம் அடைவார். 2 வீட்டிலையுமே 10 டிகிரியில் இருக்கும்பொழுது அவர் எக்ஸாக்டாக உச்சப்பாகையிலையும் நீச்சப்பாகையிலையும் இருப்பார். சந்திரன் ரிஷபத்தில் உச்சமும் விருச்சிகத்தில் நீச்சமும் அடைவார். 2 ராசியிலையுமே 3 டிகிரியில் தொடும் பொழுது அவர் பரம உச்சம் பரம நீச்சப்பாகையில் இருப்பார். செவ்வாய் மகரத்தில் உச்சமும் கடகத்தில் நீச்சமும் ஆவார். 28 டிகிரியில் உச்சம் நீச்சம் அடைவார். புதன் கன்னியில் உச்சம் அடைவார், மீனத்தில் நீச்சம் அடைவார். 15 டிகிரியில் இங்கே உச்சமும் நீச்சமும் அடைவார். குரு கடகத்தில் உச்சமும் மகரத்தில் நீச்சமும் அடைவார். 5 டிகிரியில் அதி உச்ச அதி நீச்சப்பாகையை அடைவார். சுக்கிரன் மீனத்தில் உச்சமும் கன்னியில் நீச்சமும் அடைவார். 27 டிகிரியில் உச்ச நீச்ச அடைவார். சனி துலாத்தில் உச்சமும் மேசத்தில் நீச்சமும் அடைவார். 20 டிகிரியில் அவர் உச்சமும் நீச்சமும் அடைவார். ஒரு தசாபுத்தியில் உச்ச நீச்ச கிரகங்கள் எந்த அளவில் பலனை தரும் அப்படின்னு கணிப்பதற்கு இது முக்கியமாக பயன்படுகிறது. காரகத்துவங்களின் அளவு எவ்வாறு பாதிக்கப்படும், ஜாதகருக்கு எவ்வளவு அந்த காரகத்துவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கணிப்பதற்கும் இந்த மிக மிக முக்கியமானது. உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது உச்சநிலை அப்படின்னு முழுசாக எடுத்துக்கக்கூடாது. உச்ச பாகை எது, அந்த பாகையை ஒட்டி அந்த கிரகம் இருக்குதா அப்படிங்கிறத நாம் கணிக்க வேண்டும். அதி உச்சம் அதி நீச்சம் என்பது அந்த புள்ளியின் அடிப்படையாக தான் நம்ம கணிக்க வேண்டுமே ஒழிய அந்த ராசியில் நிற்பதனால மட்டுமே நாம் எடுக்கக்கூடாது. இது ஒரு நுணுக்கமான விஷயமாகும். மேலோட்டமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தோம். இதுக்கு அடுத்தாப்புல நாம் இன்னும் நுணுக்கமாக போகிறோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மைன்யூட்டான பாயிண்டெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். ஆக இந்த கிரகத்தின் வலிமையை இன்னும் நுணுக்கமாக அளவிடுவதற்கு நமக்கு இந்த கிரக அதி உச்சப்பாகை அதி நீச்சப்பாகையெல்லாம் நமக்கு பயன்படுகிறது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மளால் இன்னும் நுணுக்கமான விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.